பீகார் சட்டப்பேரவை தேர்தல் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மேலும் ஒரு மகுடத்தை சூட்டியுள்ளது பரிசீலித்திருக்கிறது. மறுபுறம் எதிர்த்து போட்டியிட்ட ஆர்ஜேடி மற்றும் காங்கிரஸ் கூட்டணி இதுவரை இல்லாத அளவுக்கு மண்ணை கவ்வி இருக்கிறது. பீகார் சட்டமன்ற தேர்தலில் மகுடம் சூட இரு கூட்டணிகளும் நட்சத்திர பிரச்சாரகர்களை களமிறக்கிய நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டுமே வெற்றியை அறுவடை செய்திருக்கிறது. பீகார் தேர்தலில் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தின் சூறாவளி பிரச்சாரம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெற்றியை வழங்கி இருக்கிறது. மறுபுறம் அகிலேஷ் யாதவை பிரச்சார வீரங்கியாக களமிறங்கிய ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணி படுதோல்வியை சந்தித்திருக்கிறது. யோகி ஆதித்யநாத், அகிலேஷ் யாதவ் ஆகிய இருவரில் யாருக்கு வின்னிங் ஸ்ட்ரைக் ரேட் அதிகம்? பீகார் தேர்தல் முடிவுகள் வெளிவந்தவுடன் யார் உண்மையிலேயே மக்களின் மனதில் இடம் பிடித்தார்கள் என்ற கேள்விக்கு நேரடியான பதில் ஒன்று கிடைத்துள்ளது. மோடி, நிதிஷ் தான் அவர்களின் ஹீரோக்கள் என மக்களே கூறிவிட்டார்கள். மேலும் இந்த மாபெரும் வெற்றிக்கு முக்கிய காரணங்களில் ஒன்றாக உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தின் பிரச்சாரம் மிகவும் உதவியதாக அங்குள்ள அரசியல் வல்லுநர்கள் கூறுகிறார்கள். அவர் சென்ற 31 தொகுதிகளில் 27 இடங்களில் கூட்டணி வெற்றி பெற்றிருப்பது இதற்கே பெரிய சாட்சி. மறுபுறம் ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணி நட்சத்திர தலைவராக களமிறக்கிய அகிலேஷ் யாதவுக்கு இந்த தேர்தல் மிகப்பெரிய பின்னடைவை கொடுத்துள்ளது. அவர் பிரச்சாரம் செய்த 22 தொகுதிகளில் 2 இடங்களில் மட்டுமே கூட்டணியானது வெற்றி பெற்றுள்ளது. இதனால் பீகார் மக்கள் அகிலேஷின் பேச்சுகளுக்கு அதிக வரவேற்பு அளிக்கவில்லை என்பது தெளிவாகிறது. ராம்கார் தொகுதியில் பஸ்பா வேட்பாளர் வென்றது மற்றும் மாயாவதி பிரச்சாரத்திற்கும் சில இடங்களில் மக்கள் ஆதரவு இருந்ததையும் காட்டுகிறது. யோகியின் பிரச்சாரம் ஏன் மக்கள் மனதில் நன்றாக பதிந்தது என்றால் அவர் நேரடியாக எதிரணி தலைவர்களை விமர்சித்த விதம் மக்களின் கவனத்தை ஈர்த்தது. ராகுல் காந்தி, தேஜஸ்வி யாதவ், அகிலேஷ் யாதவ் ஆகிய மூவரையும் காது கேளாத, கண் தெரியாத, வாய்ப்பேசாத குரங்குகள் என்று அவர் கூறியது பல வாக்காளர்களின் கவனத்தை ஈர்த்த முக்கியமான தருணமாக இருந்தது. மேலும் இந்துத்துவா கொள்கையை எளிமையாகவும் உறுதியுடனும் எடுத்துரைத்தது யோகிக்கு அதிக ஆதரவை பெற்று தந்ததாக அரசியல் வல்லுநர்கள் கூறுகிறார்கள். சிதறி கிடந்த இந்துக்களின் ஓட்டுகளை மொத்தமாக அறுவடை செய்துள்ளார் யோகி. இதுதான் மிகப்பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக் என உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்துள்ளது. ஆனால் இந்தி கூட்டணியோ மக்களிடம் பேச வேண்டிய முக்கியமான பிரச்சனைகளான வேலை வாய்ப்பு, விலை உயர்வு, வளர்ச்சி இவற்றை பேச்சில் அதிகமாக முன்வைக்கவில்லை. யோகியின் குற்றச்சாட்டுகளுக்கே பதில் சொல்லி நேரத்தை செலவழித்து விட்டன. இதனால் மக்கள் மனதில் அவர்கள் பேச்சு தாக்கம் செய்யவில்லை. இந்த தேர்தல் முடிவுகள் இந்தியா முழுவதும் யோகிக்கான இடத்தை உயர்த்தி உள்ளது. மேலும் அடுத்து வரும் தேர்தல்களில் யோகியை முன்வைத்து தேர்தல் பிரச்சார வியூகங்கள் நடைபெறும் என டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அது மட்டுமல்லாமல் 2027 உத்தரப்பிரதேச தேர்தல் வர உள்ளது. அங்கும் யோகியின் இமேஜை கூட்டுவதற்கு தற்போதே பாஜக தயாராகி வருகிறதா? பீகாரில் நடந்தது போல அங்கும் வரலாற்று வெற்றியை பதிவு செய்ய தற்போதே களத்தை தயார் செய்ய ஆரம்பித்துள்ளது தேசிய ஜனநாயக கூட்டணி.